அம்மாடி சாப்பாடு ரெடி பண்றேமா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுவாங்கண்ணே. என்ன மகேஷ் நீனு பாத்துட்டே நிக்கிற? பூமாரி எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம குழந்தைய பார்க்க வந்திருக்கா. அவளை உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு போக சொல்லுமா. சரிதா, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போங்க. இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும். அதான் அத்தை இவ்வளவு சொல்றாங்களே, சாப்பிட்டுட்டு போங்க. பூமாரி பாருமா, பச்சை பிள்ளைல விளையாடணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாவ. விளையாடிட்டு போகட்டுமா. நீங்க எல்லாம் என்ன அடிக்கடியாம வரிய? எப்பவாதானே வரிய? உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா, நான் ஒரு அரை மணி நேரத்துல சமைச்சிருவேன். சரி இருந்துட்டு போலாம் பூமாரி, சரின்னு சொல்லு. சரிங்க. சரிதா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க சாப்பிட்டுட்டே போறோம். சரி பூமாரி. என்னடி பேக் கூட வந்திருக்க? அம்மா எனக்கு சுபி வேண்டாமா. சுபி எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா. ஏண்டி அந்த முட்டைகன் என்ன வேற எவ்வளையாவது இழுத்துட்டு வந்துட்டானா வீட்ல? இல்லம்மா, நீ எனக்காக கொடுத்த நகையெல்லாம் அடகு வச்சிட்டாமா. என்ன சொன்ன சீவானி? நகையெல்லாம் அடகு வச்சுட்டானா? யாரு கேட்டாவே அடகு வச்சான்? அதானே அந்த முட்டைகனுக்கு யாரு அவ்வளவு தைரியம் கொடுத்தது? எல்லாம் உன் பேத்திக்காக தான். உன் பேத்திக்கு செய்யணும்னு ஏன் நகையை அடகு வச்சுக்காமா? அட முட்டைகண்ணே, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம்ல, குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கும் போது என்ன பார்த்துட்டு ஒரே மொழியா முழிச்சிட்டு நம்மத்துக்க. சரி நானும் நினைச்சிட்டு இருந்தேன், சரி இவனுக்கு பசியில அப்படி முழிக்கானுன்னு. கடைசியில பார்த்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்காமரா முட்டைகண்ணே. ஏன் அவன் வேலை செஞ்சாவே அக்கா தங்கச்சி பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதானே? ஐயோ அதெல்லாம் விடுமா, எல்லாம் முடிச்சு போன கதை. அம்மா இனிமே நான் உன் கூடவே இருக்கேம்மா, உன் பொண்ணா. என்னடி லூசு மாதிரி பழக்க ஓட்டிட்டு இருக்கா? இப்ப நீ மோசமா வர இருக்கா, அது எப்படி நீங்க வந்து இருக்க முடியும்? விடுமா, அந்த முட்டைகனோட வாழ்றத விட என் பிள்ளை இங்க தனியா வாழை வெட்டியா இருந்துட்டு போறா. சரோ லூசு தனமா பழக்க ஓட்டிட்டு இருக்காத, இது பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. ஏமா எல்லாம் யோசித்தாம முடிவு எடுத்தேன். ஏமா சிவானிக்கு வேற கல்யாணம் ஏதாவது பார்த்து முடிச்சு வச்சிடலாம். என்னடி சொல்ற? அவ ஒத்துப்பாளாங்க. சும்மா இருமா, இப்ப உடனேவா கல்யாணம் முடிச்சு வைப்பாவ. கொஞ்சம் இரு, பொறுமையா அவட்ட கொஞ்சம் பேசி முடிவு எடுத்துக்கிடலாம். என்னம்மா ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? நான் உள்ள வரக்கூடாதா அப்போ? நீ ஒரு பைத்தியக்கார பயவுல தானே. வா வா வரேம்மா. இன்னைக்கு அழுது என்னடி பிரயோஜனம்? நான் அன்னைக்கே உன்ட்ட எவ்வளவா சொல்லிட்டு தானே இருந்தேன், அந்த முட்டைக்கடனை கல்யாணம் முடிக்காத. நீ வாழ முடியாதுன்னு நான் சொல்ல கேட்க மாட்டேனல. தாய் பேச்ச கட்டி நீ மீறி நடந்தேடி. உனக்கு என்ன நடந்துச்சு இப்போ? அம்மா அப்போலாம் நல்லாதாம்மா இருந்தா. இப்பதாம்மா அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு என் மேல பாசமாவே இருக்க மாட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நகையெல்லாம் அடகு வச்சிட்டாமா. விடு, இப்ப இருந்தே அழுது என்ன பிரயோஜனம்? வா வா. சரிம்மா. அபிகுட்டி டைம் ஆச்சுல செல்லம், கிளம்பலாமா? போதும் செல்லுக்குட்டி, டைம் ஆயிடுச்சுல, நம்ம இன்னொரு நாள் வரலாம். அபிகுட்டிக்கு மீராவை பிரியறதுக்கு மனசே இல்ல போல. வேணும்னா அபிகுட்டி வேணா இங்க 2 நாள் இருக்கட்டுமே. ஐயோ சஞ்சனா, 2 நாளா? அபி என்ன தெரிஞ்ச ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாளே. அச்சச்சோ அப்படியே நீ? அப்ப நீங்க எல்லாம் இருக்க மாட்டாளா? ஏ அபிகுட்டி, அம்மா வேணா வீட்டுக்கு போயிடுவாங்களா? நீ வேணா இங்க இருக்கறியா? அம்மா இருக்குங்க. பாத்தியா சஞ்சனா, நான் சொல்லல. அப்பா இவ குழந்தை நல்லா பேசுதான். ரொம்ப பெருமை தான் இவளுக்கு. அவளுக்கு அம்மான் தவிர எல்லாம் வாயில வரும். பூமாரி பாத்துட்டு தான் இருக்கேன். ஐயோ அண்ணி, குழந்தை பேசிடுச்சு அண்ணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சஞ்சனா, ஆமா. தாத்தா இன்னைக்கு அத்தி செல்ல அக்கா. அண்ணி ஆனா ஒண்ணு உண்மை அண்ணி, அபி வந்ததுக்கு அப்புறம் தான் மீரா நல்லா பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அபி இங்க இருந்தா மீரா நல்லா பேசிடுவான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற சஞ்சனா? அதுவா, எனக்கு தெரிஞ்சே அபி பாப்பா கண்டிப்பா டீச்சரா வருவான்னு நினைக்கிறேன். அபி சொல்லி கொடுத்த உடனே மீரா எவ்வளவு அழகா கத்துக்கிறா. அவ அக்கான்னு சொல்லணும், இவளும் அக்கான்னு அழகா சொல்றா. சஞ்சனா, ஓ கணக்கு படி பார்த்தா அப்ப அபி என்னலாம் பேசுறாளோ அதே மாதிரி என் பொண்ணு மீராவும் பேசுவாளா? கண்டிப்பா பேசுவா நீ. அபி மட்டும் சொல்லி கொடுத்தா கண்டிப்பா மீரா கேப்பா. ஏனா அபி சொல்ல அப்படியே மீரா சொல்றாள. ரத்த பாசம் நீ. என்னதான் இருந்தாலும் எங்க அக்கா தங்கச்சிங்க தானே. என்ன சஞ்சனா, என்ன சொல்ற? ஏன் நீ இவ்ளோ பதட்டப்படுறீங்க? உங்க குழந்தையும் பூமாரி அண்ணி குழந்தையும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி தானே, அததான் சொல்றேன். அப்பா இவ்ளோதானா? சீ, ஒரு செகண்ட் நானே பயந்தே போயிட்டேன். ஓ ஆமாமா சஞ்சனா, நீ சொல்றது கரெக்ட் தான். பூமாரி லேட் ஆயிடுச்சு பூமாரி, அங்க அம்மா வேற தேடுவாங்க, நம்ம கிளம்பலாம். சரிங்க அபிகுட்டி, வாசல்ல போலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க பாட்டி வேற
அபி வான்னு சொன்னேன். இருங்க பிரகாஷ் வருவா. மீரா செல்லம் பாய்மா போயிட்டு வரோம். என்ன மீரா செல்லக்குட்டி? ஐயோ பூமாரி அண்ணி இப்போ என்ன பண்ண போறீங்க? ரெண்டு குழந்தையும் மாத்தி மாத்தி அழுதுட்டே இருக்கு. ஐயோ எனக்கும் ஒண்ணுமே புரியல சஞ்சனா. இந்த குழந்தைகளை இப்போ என்ன பண்றது? மீரா இப்போ எதுக்கு நீ ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அவ தான் வருவேன்றால. இன்னொரு நாள் காலையிலே வருவா. ராத்திரி முழுக்க எடுத்து விளையாடுங்க. இப்போ அவங்க கிளம்பட்டும். அவங்களுக்கு நேரம் ஆகுதுல்ல. ஐயோ ஐஷு அக்கா எதுக்குக்கா குழந்தை திட்ற? ஏன் எனக்கு திட்டறதுக்கு உரிமை இல்லையா என்ன? ஓஹோ உன் குழந்தைனொன்னே நான் திட்ட கூட கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. ரெண்டு குழந்தைங்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருக்காங்க. அதாக்கா விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லாம அழுகுறாங்க. இந்த குழந்தைகளை போய் திட்டலாமாக்கா? அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீ இங்கே இருக்க முடியுமா இல்ல குழந்தை தான் இங்கே இருப்பாளா? நீ அபியை கூட்டிட்டு கிளம்பு. நான் மீராவை சமாதானப்படுத்திக்கிறேன். ஆமா பூமாரி, வேற வழியே இல்ல. அபிய தூக்கிட்டு நம்ம கிளம்பலாம். அவகிட்ட கேட்டுட்டே இருந்தோம்னா அவ இந்த ஜென்மத்துல இந்த இடத்தை விட்டு நகர மாட்டா. வா போலாம். என்னங்க அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப அழுவாங்க. ஐயோ சாக்லேட் ஏதாச்சும் கொடுத்து ஏமாத்திக்கலாம். முதல்ல வா. சரிங்க. ஸ்ரீதேவி அக்கா, ஸ்ரீதேவி அக்கா ஒரு நிமிஷம். ஸ்ரீதேவி அக்கா, ஸ்ரீதேவி அக்கா ஒரு நிமிஷம். என்ன தஸ்னீம்? ஏன் ஒண்ணும் இல்லக்கா, நேத்து உங்க வீட்ல ரொம்ப சத்தமா கேட்டுட்டே இருந்துச்சு. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அத ஏன் தஸ்னீம் கேக்குற? தோ உள்ள இருக்காளுங்களே ரெண்டு ராட்சசிங்க, சின்ன பொண்ணு சுபாவம். வந்த மருமகளை அடிச்சு தோரத்தி விட்டுட்டாளுங்க. என்னக்கா சொல்றீங்க? யாரு? நம்ம சுபாக்காவா? அம்மா நம்ம சுபாக்கானே நீங்க வேணா வச்சுக்கலாம். அவ எனக்கு அக்காலாம் கிடையாது, ஏன் எதிரி. சரி சரி கோவப்படாதீங்கக்கா. சுபாக்கா அப்படியெல்லாம் மருமகளை துரத்த மாட்டாங்களே. அவங்க குணத்துக்கு எவ்வளவு நல்லவங்க. இதான் தஸ்னீம், இந்த உலகமே இப்படிதான். அமைதியா இருக்கிறவங்கள ரொம்ப நல்லவங்க நினைக்கிறீங்க, என்ன மாதிரி வாயாடுறவங்கள ரொம்ப கெட்டவங்க நினைப்பீங்க. ஐயோ அக்கா, நானும் உங்களை அப்படி தப்பா நினைக்கலக்கா. சுபாக்கா இத்தனை வருஷம் பழகிருக்காங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லன்னு தான் சொன்னேன். ஐயோ வெளியில உங்ககிட்ட மட்டும்தான் அப்படிலாம் நடிப்பா. உள்ள சரியான விஷம் விஷம். வந்த மருமகளை கண்ணிலே காண விடல தெரியுமா? கொடுமைனா கொடுமை, அப்படி ஒரு கொடுமைப்படுத்துவா. ஐயோ என்னக்கா இப்படிலாம் சொல்றீங்க? நம்ம சுபாக்காவா இப்படி? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. இவங்க இப்படினா சின்ன பொண்ணாக்கா எப்படி? ஐயோ சின்ன பொண்ணா? இந்த ஏரியாக்கே ரவுடியாச்சே. என்னக்கா பேசுறீங்க? அந்த அக்காவுமா? அவங்க எவ்வளவு ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அம்மா நீங்க எல்லாம் பாக்குறது வெளியிலமா, சும்மா நடிச்சிட்டு அலையறாளுங்க. உள்ள பார்க்கணுமே. என்னையும் படாத கொடுமைப்படுத்துவாங்க. இத நான் யார்கிட்ட போய் சொல்லி அழ? ஐயோ அப்படி என்னக்கா பண்ணுவாங்க? என்னத்த சொல்ல? என் புருஷன் கிட்ட ஆசையா ரெண்டு வார்த்தை போய் பேசலான்னு போவேன். அந்த நேரத்துல கரெக்டா சுபா வந்துடுவா. என்னங்க சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிட வாங்கன்னு. அவ்வளவுதான். நான் அந்த வீட்ல சும்மா ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தான் செய்வேன். ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுங்க அக்கால தங்கச்சிகளும். ஐயோ பாவக்கா நீங்க. ஆனா அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை தான் தப்பா பேசுறாங்க. அதான் தெரியுமே தஸ்னீம். ஸ்ரீதேவி கோவப்படுவா, திட்டுவா. ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. ஆனா இந்த சுபாவும் சின்ன பொண்ணு அப்படி கிடையாது. நல்லா பேசுவாளுங்க. ஆனா மனசுல ஃபுல்லா விஷமா விஷம். கண்டிப்பா இந்த உண்மை எல்லாருக்கும் சீக்கிரமா தெரியதா போகுது. அம்மா யார் என் தலையில கொட்டினது? தஸ்னீம், நீ உங்க வீட்டுக்கு போமா. நான் இவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஓ அப்படியாக்கா? ஸ்ரீதேவி அக்கா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆமாமா, இந்த அக்கா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நான் இந்த அக்காவுக்கு பதில் கொடுக்க போறேன். நீ போயிட்டு வாமா. இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட எல்லாம் சேராத. என்னம்மா நீ நல்ல பிள்ளைல. சரிக்கா நான் வரேன். சரிம்மா. என்னடி சொன்ன? அந்த பிள்ளைகிட்டவே என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு கேக்குறேன். நாங்க விஷம், நீ ரொம்ப நல்ல வேணா. என்னடி சொன்ன? எங்க அக்கா அத்தா உன் கூட பேசுறது பிடிக்கலன்னு சொல்ற. ஆமா உண்மை அதுதானே, அதான் சொன்னேன். ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? பிடிச்சவள ஏன்டி இப்படி பச்சையா போய் சொல்லிட்டு அலையிற? ஒரு 10 நிமிஷம் கட்டுன புருஷங்கிட்ட கொஞ்சம் பேச போவாங்க. அதுக்குள்ள என்னங்க அதை வாங்கிட்டு வாங்க, என்னங்க இதை வாங்கிட்டு வாங்க, சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், அப்படி இப்படி நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ தாண்டி கூப்பிடுவ. ஆமா வெளியில உள்ளவங்க கிட்ட அப்படிதானே சொல்லணும். பின்ன நான் தான் தப்பு பண்ணேன், என் மேல தான் தப்பு. நான் என்னையே தாழ்த்திக்க முடியுமா? ஒன்னா மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லடி. உன்கிட்ட பேசினாலே எனக்கு அசிங்கம் தான். பாடி வந்துட்டாளுங்க பேசுறதுக்கு. ஆய மூடு பாத்துக்க, இல்லன்னா மறுபடியும் ஓடி வந்து கொட்டி விடுவேன். இது என்ன வேலை?